இப்போ ராமாவதாரத்திலே குஹன் என்ற வேடுவன தம்பியா ஏத்துண்டான், சுக்ரீவன்கிற வானரத்தையும் தம்பியா ஏத்துண்டான், விபீஷணன்கிற அரக்கனையும் தம்பியா ஏத்துண்டான். இது ராமபிரானுடைய சீலம். கோபிகைகள் ஆயர்குல பெண்கள் அவர்களோடு கைகோத்து நடனமாடினான். அவ கொடுக்கக்கூடிய வெண்ணைக்காக நாட்டியமாடி காட்டினான். உரலோடு கட்டி போட்டாலோ ஏன் பெரம்பால் அடித்தாலோ கூட அடி வாங்கினான். அது கண்ணபிரானுடைய சௌலபியம், எளிமை, சீலம்ங்கிறோம். இப்படி பெருமாளுடைய எளிமையை கூட எல்லாரும் பாட்டு பாடி வர்ணிச்சு முடிச்சுட்டா. ஆனா ராமானுஜருடைய சீலம்னு ஒண்ணு இருக்கு. ராமானுஜர் ரொம்ப உயர்ந்தவர், ஆனா சீலம் ரொம்ப தாழ்ந்தவரான நம்மோடு அவர் கலந்து பழகிறாரே. நீங்கள் பெருமாளுடைய எளிமையை கூட ராமாவதாரத்துல அப்படி பண்ணார், கிருஷ்ணாவதாரத்துல இப்படி பண்ணார்னு பாடி முடிக்கலாம். ஆனா போற்றரும் சீலத்து ராமானுஜா, ராமானுஜருடைய சீலம்ங்கிற எளிமை இருக்கே, அதை போற்றி முடிக்கவே முடியாது. ராமானுஜரை பொறுத்தவரை யாரா இருந்தாலும் தேடிட்டு போய் அவளை பெருமாள் திருவடியில சேர்க்கக்கூடிய அளவுக்கு எளிமை மிக்கவர். ஏன் இன்னைக்கு நாம பட்டியல் சமூகத்தவருங்கிறோம். அவர்களையும் கூட திருக்குலத்தார் என்று திருநாமம் சூட்டி அவர்களையும் பெருமாள் திருவடி வாரத்தை நோக்கி அழைத்து வந்தவர் ராமானுசர். ஏன் இன்னும் மதங்களையும் தாண்டி துலுக்க நாச்சியார், பிபி நாச்சியார்னு நாம திருநாராயணபுரத்துல பெருமாள் திருவடி வாரத்திலேயே சேவிக்கிறோம். டெல்லி பாதுஷாவோட பொண்ணு, வேறு நெறி வேறு மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் பெருமாள் இடத்துல பக்தியோடு இருக்கிறார் என்றால் அவரையும் ஒரு நாச்சியாராக பிபி நாச்சியார்னு பெருமாள் திருவடியில கொண்டு வந்து சேர்த்திருக்காருன்னா, அப்ப அந்த பக்கம் ராமனையும் நினைத்து பாருங்கள், இங்கே ராமானுஜரையும் நினைத்து பாருங்கள். ராமன் பெருமையை கூட ஒரு வால்மீகியும் ஆழ்வார்களும் கம்பரும் ஆச்சாரியர்களும் போற்றி முடிச்சுட்டா. கிருஷ்ணனின் பெருமையை கூட பராசர முனிவரும் வியாசரும் சுகபிரம்மமும் ஆழ்வார்களும் போற்றி முடித்து விட்டார்கள். ஆனா ராமானுஜருடைய அந்த எளிமை குணம் இருக்க, போற்றரும் சீலத்து ராமானுஜா, இதை இவ்வளவுதான் போற்றி முடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட எளிமை கொண்ட ராமானுஜரே, இந்த எளிமையை வச்சு உங்களை துதி பண்ணிடலாம். ஆகா, நம்மளோட எளிமையா இவ்வளவு தூரம் இறங்கி வர ராமானுஜர், துதிக்கலான்னு பார்த்தேன். துதிப்பதற்காக உங்கள் பெருமைகளின் பக்கங்களை எல்லாம் எடுத்து புரட்டி பார்த்தா, சொல்றா இல்லையா, சரித்திரத்துல என்னோட பக்கங்களை புரட்டி பாருங்கிறா. அது போல ராமானுஜர் பக்கங்களை எல்லாம் புரட்டி பார்த்தேன். பார்த்ததுதான் புரிஞ்சுது, நின் புகழ் தெரிந்து சாற்றுவனேல் அது தாழ்வு. உங்க புகழெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, அடியன் உங்களை புகழ்ந்தேன்னா அது உங்களுக்கு புகழ்ச்சியாக ஆகாது, அது டிஃபமேஷனாக, உங்களை இகழ்வதாக, தாழ்த்தி கூறுவதாகத்தான் ஆகும். ஏன்னா ஒரு லெவல் செட் பண்ணிட்டார் ஒருத்தர், ரொம்ப பெரியவரா இருக்காருன்னா அவரை புகழ்வதற்கும் தகுதி வேணும்.